இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2380 ஃபீட் வருது. அப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு அரைவாசி நாங்கள் கொடுத்துட்டோம் இந்த வரைக்கும் தண்ணி. இங்கே அரைவாசி என்றது இன்னும் எவ்வளோ நாள் பயிர் இருக்கின்றதை காணுங்க. 7ஆம் மாதம் 5ஆம் தேதி மட்டும் 5ஆம் தேதி தான் காலை இனி பிந்தி விதைச்சவே தண்ணி வர போறீங்க. ஆனால் நாங்கள் தீர்மானிச்சு டேட்டுக்காக தண்ணிக்கு நாங்கள் பொறுப்பில்லை. என்ன செய்ய போறீங்க? இது ஒரு தீர்மானம். இந்த தீர்மானங்கள் உங்களுக்கு இல்லை என்ன முடிவுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். தீர்மானங்கள் ஒழுங்காக இருந்தால் மழை பெய்யுற நாங்கள் தூக்கி கூட்டிடுவோம். ஸோ அதில் சேமிக்கிற தண்ணி மழையால வந்த தண்ணி இந்த ரெண்டும் தண்ணி உங்களுக்கு மேலதிக தண்ணியாக நாங்கள் பாவிக்கக்கூடியதாக இருந்தது. எந்த மாதிரி மழை இல்லை அதுக்கு மாறா நீங்க என்ன வெப்பமான காலநிலை ஃபுல்லாகவே மாறி இருக்கு. ஸோ உங்களுக்கு குளத்தில் ஆவியாகுது, வாய்க்கால் ஆவியாகுதுன்றதுக்கு அப்பால உங்களோட ஒவ்வொரு நிலங்கள்லையும் ஆவியாகுறது தன்மை அதிகமாக இருக்கு. நிலம் உறிஞ்சி எடுத்துடும் விட விட தண்ணி உறிஞ்சி குளத்துல மேற்பரப்பு மட்டும்தான் எங்களுக்கு ஆவியா போகுது. வயல்ல விட விட அத்தனை ஏக்கர் செய்திருக்கீங்க, அத்தனை ஏக்கராலையும் ஆவியாகி கொண்டு போகுது. உங்களோட மானாவாரி காணிகள் எந்த விதத்துல பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன நான் முன்னோடி கூட்டத்துல கதைக்காமல் முழுமையாக முழு விவரத்தோட வந்து இறுதி கூட்டத்துல கதைச்சினான். சரியா? நீர்ப்பாசன திணைக்களம் இந்த தீர்மானம் எடுக்கிறதுல எதிராத்தான் இருந்தது. அந்த அணைக்கட்டு கட்டி செய்யறதுல கிட்டத்தட்ட 175% எதிராத்தான் இருந்தது. இந்த தீர்மானம் வந்து உங்கள் அனைவராலும் பயனாளிகளால மேற்கொள்ளப்பட்டது. அதுக்கு எங்களுடைய சப்போர்ட் நாங்க தருவோம் என்ற ரீதியில தான் நடந்தது அந்த மீட்டிங். சரியா? கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னா 100 ஏக்கர் மட்டும்தான் நீங்க கழிவு தண்ணியை நம்பி விதைக்கலாம். ஆனா இங்க நடக்கிறதே வேற. கழிவு ஆக்கப்படுது. காலநிலை மாற்றம்ன்றதெல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் ஏக்கர் சொல்லுவோம். எப்பவுமே சிறுபோகத்துல மழையை நம்பி நாங்கள் மழை வருமென்ற எதிர்ப்பு கூறல நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க ஏக்கர் தீர்மானிக்கிறதே இல்லை. இருக்கிற நீரையும் ஆவியாதல் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் ஏக்கர் சொல்றோம். நாங்க 942 ஏக்கர் சரி கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் தான் நாங்க சொன்னாங்க. நீங்க கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் இப்ப விதைச்சிருக்கீங்க மானாவாரி எல்லாம் சேர்ந்து. இந்த குளத்துல ஒரு தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு காணாமல் போனால் குருந்தூர் குளத்துல தண்ணி கடைசி ஒரு தண்ணிக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தலாம். அது மானாவாரி காணிக்கு மட்டும். இந்த தீர்மானத்துக்கு ஓமண்ட ஒத்துக்கொண்டு 2000 ஏக்கர் மட்டும் செய்திருக்கோம். மானாவாரி காணியோ அல்லது மேலதிக விதைப்புகளோ இல்லாமல் அந்த டேர்ன் முறையில மட்டும் செய்யப்பட்டிருக்கோம். அது சிறுநீர் பாசனம். சிறுநீர் பாசனத்துக்குரிய காணிகள் அது நீங்க மானாவாரி என்ற அது வந்து கழிவு நீரை பயன்படுத்தி அணைக்கட்டில் தண்ணி திறந்து கொடுக்கிறதா நீர் பாசனம். நீங்கள் வார ஒரு கழிவுன்றது ஒரு இடத்துல இருந்து வீணாக்கு விரயமாக்கப்படுற தண்ணி அது எப்பவும் பெறாது. அதை மறைஞ்சி செய்கிறது அது ஒரு அணிக்கடிதல். அது நீர்ப்பாசனம் நாங்கள் கதைக்கிறீங்க. இந்த நீர்ப்பாசனம் எப்ப கதைப்போம் என்று சொன்னால் அந்த தண்ணி ஒரு சோட்டேஜ் வரைக்கை குளத்திலேருந்து ஒரு இடத்துல ஒரு வாய்க்கால விழுந்து அந்த கழிவை விழுத்தி அதை எடுத்து பாவிக்கிறதுக்கு ஒரு இது வரைக்கும் தான் அதை நீர்ப்பாசனம் கதைப்போம். சிறுநீர் பாசன பதிவுலாம் இருக்கு. அதுக்கு ஒரு கூட்டு தீர்மானத்துக்கு வரணும் கட்டது. இது ஒரு அனுபவம் என்னதுன்னா அடுத்த கூட்டத்தில் எப்படி தீர்மானம் எடுக்கிறோன்ற ஒரு அனுபவத்தை தான் நாங்கள் பதிவிட விரும்புகிறோம். நாங்களாம் நன்மையை தின்மையை நாங்க அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமா எல்லாரும் நீங்க கூட்டத்துக்கு நாங்க போறோம். இல்ல இதுல என்ன நாங்கள் இதுல வந்தது பயிர் நீங்கள் இவ்வளவு பயிரிட்டு இருக்கீங்க. ஆனா இருக்கிற தண்ணி போதாமல் தண்ணியை சார் ஒரு தடவை விதைப்புக்கே 7 தடவை தண்ணி விட்டுக்கிறாங்க. எனக்கு தெரியும் இந்த முறையில் கமலத்தின் குளத்திறன் முடிவு எடுத்துட்டேன்னா இந்த நிர்வாகம் செய்யலாம். நாங்கள் வர மாட்டோம்னு சொன்னாங்க. நீங்கள் மறைஞ்சு கூட செய்ய போறதில்லை ஓகேன்னு விட்டு நாங்கள் மழை நம்பிக்கின்றது. இப்போ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை. இப்போ பொறுப்பு பழின்றது இல்லாமல் மினித்திரைக்கு வடிவாக இருக்குது எல்லாம் காய்ச்சிருக்கிறோம். ஆனால் இனி தண்ணி பத்தாமல் நிலைமை வந்தால் எப்படி அதை வழியில் வரும் எந்த கேள்வி அதுதான். இப்போ நான் வந்து சண்டம் என்றது ஒன்று இருக்குது. அது நீங்கள் கட்டாயம் அமைப்பு கட்டாயம் பார்த்துருக்க வேணும்.
ஏபிசி கூட கடவுள் இன்னென்ன நேரத்தில் இதைப்பட்ட இதில் பார்த்து அந்த தண்டங்கள் அரவணப்பட்டு போகணும். ஒரு ஆளுக்காக செய்திருந்தால் எல்லாரும் ஒழுங்காக வந்திருக்கு. ஒரு ஆளுக்கு எல்லாரும் படிவாக காட்டி கொடுக்கணும். கேள்வி என்னண்டா ஒட்டுமொத்தமாக கொண்டே கடைசியாக கொண்டே அழிக்க இயலாது. எல்லாரும் வேண்டியலாம் தானே. இப்போ இது எப்படி நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் இப்போ இன்னொரு 3 கிழமைக்கு தெரியும் தண்ணியின் பிரச்சனை. மழை வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். வழியில் வந்துடுவோம். மழை வரையில் என்ன செய்ய போகிறோம். மழை சும்மா மழை பெய்யும் பத்தாது. ஒட்டுமொத்தமாக கொடுக்குறா எல்லாருமே கொடுவோம். அது மட்டும் எல்லாருமே நாங்க பொறுப்பு தான் உங்களோட வயல் கேட்டு எடுத்துறாங்களா சொல்லிட்டு இல்லை என்றால் முன்னுக்கு பாட வேண்டிய மழை பெய்ய நீங்க யோசிக்காதீங்க. ஆனா இந்த ஒரு மாதம் சரி 5 தண்ணி பாஞ்சாலும் பின்னுக்கு அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு கனவே தண்ணியை பயன்படுத்த குறைச்சு கொள்ளணும். வெள்ளாம கதராக்கணும்னா தண்ணியை பயன்படுத்துற விதம் நீங்க இப்ப எதிர்பார்க்கறது இப்ப பாய்கிற தண்ணி பின்னுக்கும் உங்களோட கடைசி தீயை மட்டும் பாயணும். இல்ல இந்த நடுப்பையில சார் தண்ணி தேவை பேருந்து கதராக்கின அப்புறம் அந்த தர ஈரமா இருந்தா மட்டும் காணும். அந்த பயில தண்ணியை நான் குறைச்சு கொஞ்சம் சீக்கிரப்படுத்தலாம். இல்லாம போனா எனக்கு என்ன அப்படி இல்லாம இனியாவது சீக்கிரப்படுத்துவோம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொருத்தரும் விதைச்சதுக்கு கமக்காராவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. 6வது கமக்காராவுக்கு தெரியப்படுத்தினார். ஒரு டிசிஷன் எடுத்தா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல விதைக்கணும்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்துல யாருக்கு கூட கொடுத்திருக்கு நீர் பாசன கேளாண்டு கமவிதானைக்கு ஏதாவது ஒரு கமவிதானம் இதுவரையில தில்லிதாஸ் மட்டும் தந்திருக்கு. காலப்போக்கில் நொந்தெழுதா நீங்க உண்மையா நீங்க விசுவாசமா தான் பாவம் நினைச்சுதான் நீங்க தந்தையரும் 2000 ஏக்கர் செய்யணும் நீங்க எழுதியிருந்தா மேல போயிருக்கீங்க. அதை விட்டுட்டு இப்ப இந்த காரங்க இதுல இருக்கிறாங்களா யாருமே சொன்ன வேணும் நீங்களாம் கூட செய்ய விடுவீங்கன்னு சொன்ன வேணும் சொல்ல மாட்டேனுமே அவ்வளவு வெறுமன கூட்டத்தில இருந்து பார்த்தவே சரிதாங்க. இதுதான் உண்மையான சம்பவம். பாய் மட்டும் பாயிடுஞ்சு அதுக்குள்ள மழை பெய்யும். நடந்த பிரச்சனை எல்லாரும் கேட்டு நீங்கள் இது எங்கட தவறுன்னு நாங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் உண்மை. ஆனால் இத நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு கமவிதானையும் கவலை இனமா இருக்காங்க. கமவிதானமாற்ற கவலை இனமும் எல்லாரும் இல்ல 1-2 பேர்ட்ட கவலை இனமா வந்தபடியா தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனான்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருல நாங்கள் விமர்சனம் செய்தோன்னு இருக்கிறோம். கமவிதானம் மாதிரி ஆரையும் பார்க்காதீங்க. சேனண்டா இன்றைக்கு 6 மணிக்கு தண்ணி என்ன நாளைக்கு 6 மணிக்கு பூட்டா தண்ணியை பூட்டுங்க. நான் ஒரு வயலுக்கு போறேன் பின்னால ஆத்திர தண்ணி பாயுது. நானும் எடுத்து கமதானே சொன்னா தம்பி இந்த தண்ணி 500 இருக்காண்டு இந்த தண்ணிகளை கொட்டன்னு சொன்னால் 6 மணில இருந்து 6 மணின்னா தண்ணிய உங்களுக்கு தண்ணி வாங்கினா கொட்டை போட்டுங்க. சில புத்திஜீவிகள் சில படிச்சாக்கள் நான் இந்த டைமுக்கு தான் தண்ணி விடணும் என்று சொல்லி சொன்னதுக்கு நீ தண்ணி இந்த டைமுக்கு தராட்டிக்கு நான் ஜிஏட்ட போவேன் அப்படின்னு சொல்லி என்னட்ட சொன்னது. நான் சொன்னேன் நீ ஜனாதிபதியிட்ட போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னோடதுதான் சரியான முறையில் இந்த நீர் விதியத்தை நாங்கள் தொலைக்கிறோம். ஒவ்வொரு விவசாயம் என்ன செய்யணும் என்றால் தண்ணி குளிர்ச்சியாக இருக்கணும் என்று தண்ணியை முடியும். அப்போ அதை நாங்களும் சமாதானமாக கட்டுப்படுத்தணும். அது மாதிரி அந்த வாய்க்கால் போகிற தண்ணியை டியோ பார்த்து அளவுபடுத்தணும். இவ்வளோ தண்ணி இந்த வாய்க்கால் போனால் காணும் அப்படி இதெல்லாம் நினைக்க அது கொஞ்சம் உலகத்துக்கு கட்டுப்படும். அமைப்பின் தண்ணி எதுவும் போகல அவர் உங்களை இதில் போய்கொண்டிருக்கிற தெர்மோமீட்டர் வண்டி இந்த டைமுக்கு இவ்வளோ கூட போகுது இல்லைன்றது உங்களை சொல்லி வரதை விட அவை கட்டுப்படுத்த போகிறேன். அமைப்பும் கமவிதானி தான் இதெல்லாம் முழு போகிறோம். எதிர்பார்ப்போம் இன்றைக்கும் நாளைக்கும் மழையை எதிர்பார்த்து கொண்டு எல்லாருக்கும் செய்ய பண்ணப்பட்ட அவ்வளவு நெல்லும் சிறப்பான முறையில் அறுவடை செய்யணும்னு சொல்லி எல்லாரும் அவரவருக்குரிய இறைவருக்கு பிரார்த்தித்து கொண்டு நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம். இதுவரைக்கும் நான் கூட்ட இடத்துல எந்த ஒரு எல்லாருமே அழிஞ்சு வரலாறு இல்லை. கிட்டத்தட்ட நான் எத்தனையோ இடத்துல கட்டுக்கிற குளத்துலேருந்து இதில் இருந்து எத்தனையோ இடத்துல செய்திருக்கிறோம். எந்த இதுவும் அழிஞ்சா வரலாறு இல்லை. தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த பதிவுகளை அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்பதை கேட்டுக்கொண்டு இதில் கலந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு